Hi guys, welcome to another video Salesforce in Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா அக்கவுண்ட் ஹெரார்கீஸ்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சீரீஸ்ல வந்து சேல்ஸ் கிளவுட் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நம்ம அக்கவுண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி, அதே மாதிரி அக்கவுண்ட் டீம்ஸ் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அக்கவுண்ட் டீம்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் யூசர்ஸ், நம்மளோட யூசர்ஸ் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டீமை ஆட் பண்ணி அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்றதுக்கு, அதாவது நம்மளோட கிளைண்ட்ஸ் ஆர் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பிளான் பண்ணி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பேசிக்கா அக்கவுண்ட் ஹெரார்கீஸ்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கு, பேரண்ட் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய சப்சிடரிஸ் ஆர் சைல்டு கம்பெனிஸ் இருக்குன்னா இது எல்லாத்தையுமே டுகெதரா ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு இந்த கம்பெனி கிடையாது இந்த கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து நீங்க வந்துட்டு மேனேஜ் பண்றது தான் அக்கவுண்ட் ஹெரார்கீஸ். அது எப்படின்னு சொல்லி நம்ம ஆர்க்ல பார்க்கலாம். நான் இப்போ என்னோட ட்ரையல் டார்க்ல இருக்கேன். நான் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ஒரு நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்துட்டு பேரண்ட் கிளைண்ட். நம்ம வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் கூட நம்மளோட கிளைண்டா இருக்காங்க. அவங்களோட நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து செல் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். ஸோ பேரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல செல்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். பட் இனிஷியலா இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேம் ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்டர்நேஷனலாக ஷிப் பண்ணணும், இன்டர்நேஷனலாக டெலிவரி பண்ணணும்னா நம்ம ரிலையன்ஸ் ரீட்டைல் கூட நம்ம வந்து ஒர்க் பண்றோம். பட் இன்கேஸ் அவங்க இன்டர்னலாக வந்துட்டு இந்தியாவுக்குள்ள இல்லாட்டி தமிழ்நாடுக்குள்ள சர்டன் லொகேஷன்ஸ்க்கு ஒவ்வொரு சப்சிடரி கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ JioMart.com அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு அக்கௌண்ட் இருக்கு. பேசிக்கா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைலோட சைல்டு ஆர் சப்சிடரி தான். பட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்றதோ இல்லை நம்மகிட்ட வாங்குறதோ யாருன்னு பார்த்தீங்கன்னா JioMart. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். இந்த அக்கௌண்ட்டோட நேம் வந்து ஆப்வியஸ்லி நான் வந்து இப்போ JioMart.comனு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஃபீல்ட்ல நான் என்ன பண்றேன்னா செல்ஃப் ரிலேஷன்ஷிப், அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் என்னால வந்துட்டு லிங்க் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பேரண்ட் அக்கௌண்டான ரிலையன்ஸ் ரீட்டைல வந்து நான் இங்க லிங்க் பண்றேன். லிங்க் பண்ணிட்டு நம்ம சேவ் கொடுத்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல அக்கௌண்ட் சைட்ன்னு இருக்கு. நான் வந்து இதை இந்தியான்னு கொடுக்குறேன். அக்கௌண்ட் நம்பர் ரேண்டமா ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். டைப் வந்துட்டு கஸ்டமர் டைரக்ட்ல வச்சுட்டு ஹாட் கொடுக்குறேன் அண்ட் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா JioMart.comமும் சரி, அதே மாதிரி ரிலையன்ஸ் ரீட்டைலும் சரி, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேற வேற அக்கௌண்ட்டாக இருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல அக்கௌண்ட் சைட் இது வந்து நான் யூஎஸ்ஆ கொடுத்துக்கிறேன் அண்ட் ஃபோன் நம்பர் ஒரு 2 வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஹெரார்கீஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே சேம் கம்பெனி, பட் பேரண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா JioMart. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ இன்கேஸ் வந்துட்டு நம்ம கூட டீல் பண்றவங்க யூஎஸ்ல இருக்கிற ஏதாவது கம்பெனிக்குள்ள நம்ம இது கூட டீல் பண்ணுவோம், இந்தியானா JioMart டீல் பண்ணுவோம். ஸோ அகெயின் நம்மளுக்கு வந்து இப்போ வேற ஒரு JioMart தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தமிழ்நாடுக்குள்ள நடக்கிறதுலாம் அங்க பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா புதுசா இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்றேன். இந்த டைம் வந்து JioMart.com சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் பேரண்ட் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா JioMart.com கொடுக்குறேன். ஸோ இந்தியா மார்க்கெட்டுக்குள்ள சென்னை வருது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் எல்லாமே வருதுன்னு வச்சுக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் நான் ஒன்று கொடுக்குறேன் அண்ட் அக்கௌண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். டைப் வந்து நம்ம டைரக்ட் கஸ்டமர் கொடுத்துக்கலாம் அண்ட் ஹாட். ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்றோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஹெரார்கி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளோட எல்லாத்துக்குமே பேரண்டா இருக்கிற ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிற கம்பெனிக்கு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெரார்கிங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம செட்டப்ல பார்த்துக்கலாம். நம்ம செட்டப் மேனேஜர்ல ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல வந்துட்டு பட்டன்ஸ் லிங்க்ஸ் அண்ட் ஆக்ஷன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெரார்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேஜ் தான், பை டிஃபால்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். நான் பட்டன்ஸ் லிங்க்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு போறேன். இங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா வியூ அக்கவுண்ட் ஹெரார்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், பேஜ் லேஅவுட்ல கொண்டு வரலாம். ஸோ பை டிஃபால்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா நீங்க பேஜ் லேஅவுட் போயிட்டு எந்த லேஅவுட்ல இருக்கீங்களோ அந்த லைட்னிங் பட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை வந்து கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்ஸ் அண்ட் லைட்னிங் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா
நான் வந்து வியூன்னு டைப் பண்றேன். இது பை டிஃபால்ட் இங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஜுக்குள்ள இருக்கு. இன்கேஸ் இல்லன்னா, நீங்க வந்து இத டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நான் நம்மளோட ஒரிஜினல் அக்கவுண்ட்க்கு போறேன். வியூ அதாவது ரீட்டெயில் ரிலையன்ஸ் ரீட்டெயில் பேரண்ட் அக்கவுண்ட்க்கு போயிட்டு, நம்மளோட பட்டன் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு வியூ அக்கவுண்ட் ஹைரார்கின்னு இருக்கு. இத கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இந்த என்டையர் கம்பெனியோட ஹிஸ்டரிய வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து பேரண்டாவும், அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுஎஸ்ல இருக்கு. அதே மாரி ஜியோ மார்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கு. அதே மாரி ஜியோ மார்ட் .com சென்னை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இந்தியா. ஸோ இந்த மாரி என்ன பண்ணலாம்னா, உங்க என்டையர் அக்கவுண்ட்ட வந்துட்டு இன்கேஸ் மல்டிபிள் சப்சிடரிஸ் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி அக்கவுண்ட் ஹைரார்கி யூஸ் பண்ணி உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் இங்க டிஃபால்ட்டா சில ஃபீல்ட்ஸ் இருக்கும். அக்கவுண்ட் லிஸ்ட் வியூல இருக்கு. இங்க வேற ஏதாவது உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் தேவை, நம்ம லிஸ்ட் வியூல கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க நம்ம அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹைரார்கி காலம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த காலம்ஸ் செக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு என்னென்ன ஃபீல்ட்ஸ் தேவையோ, அத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதன் மூலியமா நீங்க வந்துட்டு இந்த ஹைரார்கி பேஜ்ல வந்துட்டு எந்த ஃபீல்டு உங்களுக்கு தேவை, எந்தெந்த ஃபீல்டு வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீங்க காமிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாரி அந்த செல்ஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட் குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு அ பேரண்ட் அக்கவுண்ட்ன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். பேசிக்கா இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, லுக்கப் தான். ஹைரார்கி டேட்டா டேபிள் இருக்கு. நம்ம சேம் அக்கவுண்ட் டூ அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கு. இந்த ஃபீல்டு மூலியமா தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ ஆகும். இதுதான் பேசிக்கா பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஹைரார்கி. ரியல் லைஃப்ல இது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கிளையன்ட்டோட அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு நீங்க டீல் பண்ற இந்த அக்கவுண்ட் இதோட பேரண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க ஆப்வியஸ்லி இந்த பேரண்ட் அக்கவுண்ட்க்கு போய் ஹைரார்கி சூஸ் பண்ணீங்கன்னா, என்டையர் ஹிஸ்டரி வரும். ஸோ பேசிக்கலி பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் ஜியோ லொகேஷன்ல வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுல எந்த லொகேஷன், எந்த அக்கவுண்ட்ல நீங்க டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா, நீங்க இந்த ஹைரார்கி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு சினாரியோட பார்க்கலாம். தேங்க் யூ. பை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நாம அத பார்க்கலாம். தேங்க் யூ. பை.